Hi viewers, welcome to Belagan channel. என்னோட கார் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 2012 மாடல். அதுக்கு ஹெட்லைட் சுவிட்ச் போயிடுச்சு. அதாங்க மாத்தலாம் அப்படின்ட்டு நான் ஆர்டர் பண்ணேன். இப்போ அது எனக்கு கிடைச்சிருச்சு. எந்த கடையில் ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிற டேட்டா எல்லாமே நான் டிஸ்பிளேல வர மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. 1080 பிக்சல்ல பாருங்க. ஃபுல் ஸ்கிரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். டிஸ்பிளேயும் கமெண்ட்டையும் மறக்காம பாருங்க. ஹெட்லைட் சுவிட்ச் செட்டப்புங்க. என்ன பார்ட் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளேல கொடுத்துறேன். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஹெட்லைட் சுவிட்சுங்க. இதுல எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க நார்மலா போய் கேட்கும்போது பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த ரோலர் இல்லாமல் கொடுத்துருவாங்க. அதை நீங்க பார்த்து சொல்லி தான் வாங்கணும். பார்ட் நம்பர் மேக்ஸிமம் மேட்ச் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டுங்க. எப்படி பார்ட் நம்பர்னா, பழச கழட்டும் போது நான் இப்போ பழச கழட்டும் போது காட்டுறேன். அது அங்கே மார்க் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஐடென்டி வச்சு எனக்கு தந்திருக்காங்க. நான் இதை வாங்குறதுக்காக இதை கழட்டி கொண்டு போய் காமிச்சிட்டு வந்தேன். இருந்தாலும் மாட்டி வச்சிருக்கேன். வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டலாம் அப்படின்ட்டு. லெஃப்ட் சைடு லூஸ் தான் ஸ்டார்ட் டைப்பு. இது நீங்கள் கழட்டும் போது பார்த்துக்கணுங்க, எந்த ஃபாஸ்ட்னர் எந்த பிளேஸில் வருது அப்படின்ட்டு அதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம சொன்னதா இல்லைங்களா, எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதாலும் நாம் கழட்டுறதுக்கு முன்னாடி என்ன பொசிஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதே மாதிரி தாங்க ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நேராக கொடுத்தவங்கள நம்ம லூஸ் பண்ணணும். டைட் பண்ணும்போது அப்படி தாங்க, சைடாக வச்சு இப்படி கிராஸாக பண்ணிடக்கூடாது. இப்படி அதனுடைய மேனர் என்னவோ அதே அங்கே வச்ச வக்கல் தான் லூஸ் பண்ணுறதும் டைட் பண்ணுறதும். லெஃப்ட் சைடு லூஸு. இங்கே தானே கொஞ்சம் வர டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிளக் அண்ட் ப்ளே தாங்களே, ஈஸியாக அன்பிளக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறம் நம்ம ட்ரை கிளீன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இருந்தாலும் காமிக்கிறேன். உள்ளேயும் ஏதாவது அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா ட்ரை கிளீன் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்து நான் ஸ்டேரிங் கடியில் லெஃப்ட் சைடு லூஸு. வாஷர் செட்டப்போட வருங்க. டஸ்ட் வச்சு எடுத்தா வந்துடும். லைட்டாக சேக் கொடுத்த வாக்கில் எடுத்தால் ஒவ்வொன்றுமே ஈஸியாக அன்பிளக் ஆயிருங்க. இந்த இதெல்லாம் லாக் ஆயிருக்கு இல்லைங்களா, சேக் கொடுத்த வாக்கில் எடுத்தால் ஈஸியாக அன்பிளக் ஆயிரும். டஸ்ட் இருந்தால் ட்ரை கிளீன் தான் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு இந்த ஃபாஸ்ட்னர் நம்ம ரிமூவ் பண்ணணும். என்ன பொசிஷன் என்ன ஃபாஸ்ட்னு சொல்லி பார்த்து தனித்தனியாக பிரிச்சு எடுத்து வச்சுங்க. இதே மாதிரி அங்கிட்டு இருக்கும். ஸ்டேரிங் அப்போ அங்கிட்டு லாக் பண்ணிட்டு நம்ம எடுக்க வேண்டியதான். இப்போ இந்த கீ சென்சார் ஹப் எடுத்தலாம் வெளியே. இங்கே இருக்க ஒரு ஃபாஸ்ட்னர் எடுத்தாச்சு. இந்த சாவி போடுறீங்களா, அதுக்குள்ள ஒரு சிப்பு இருக்கும். அந்த சிப்பு இதனுடைய சர்க்கிள் தான் சென்ஸ் பண்ணப்படும். அதுதான் இந்த லைனு. இப்போ இதை எடுக்க போகிறோம். நமக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணிட்டு ஸ்டேரிங்க அதுக்கப்புறம் எடுக்கலாம். மைனஸ் டைப்பில் போட்டு இந்த சென்டர் புஷ் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துட வேண்டியதான். லைட்டாக லெஃப்ட் ரைட் செக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அந்த சாக்கெட் எடுத்துடலாங்க. இந்த சாக்கெட் எடுக்கிறதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். கீழே லெவர் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கணும். எப்படி பிடிச்சிக்கிறோன்னு பாருங்கள். அவ்வளோ எடுத்தாச்சு. இதாங்க பழசு. என்னுடைய பின் அவுட் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நான் ஃபியூச்சரில் வேணால் வீடியோ பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு மாத்திரதான். இதில் எதனால் போயிருக்கு அப்படின்னா, இந்த ஃபிலமெண்ட் மாதிரி வருது இல்லைங்களா, அது நாலு வீக்கர் ஆயிரும். அதனால தான் இது போயிடுச்சு. பார்ட் நம்பர் இது அழிஞ்சு போயிருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய அந்த 4L10 இதை வச்சு என்ட்ரி பண்ணியிருந்தாங்க. அவங்க நமக்கு தந்தாங்க புதுசு. வண்டி வாங்கிலேருந்து 1,08,000 ரேஞ்ச் ஓடி இருக்கு. இப்போ தாங்க இது போயிருக்குது. மாற்றுறது ஈஸி தான். சாவி போட்டுருவோம். இந்த சென்சிங் உள்ள வச்சு விட்ருவோம். இந்த டேஷ்போர்ட் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வெளிச்சத்தை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் நாங்கள் காட்ட ட்ரை பண்ணுறோம். இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது பாருங்கள். லெஃப்ட்டு ரைட்டு பாஸ் அழுத்துறேன். பாஸு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்டு மூவ் உங்களுக்கு டேஷ்போர்டு மட்டும் தான் எரியும். இன்னும் ஏற்றினா மெயின் லைட் எரியும். இப்போ டிம் எரியுங்களா, இப்போ நான் கீழே அமுத்துறேன். பிரைட் எரியும் கண்டினியூஸாக. டிம்மு, பிரைட்டு, பாஸ். இப்போ ஆஃப் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கிங் அப்படியே ரிவர்ஸில் கட் ஆகும். இண்டிகேட்டர் பார்த்துக்கலாம். ரைட்டு
பின்னாடி ஃபாகில் சென்டராக வரும் பாருங்க, அதையும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் கரெக்டாக சாக்கெட் மாட்டப்பட்டிருக்கானு. எல்லாமே ஃபைன் ஃபிட்டாக இருக்குது, காட் டு காடி தான், மாற்றி மாட்ட முடியாது. இப்போ மாட்டிடலாம். இப்படி கொஞ்சம் சாய்ச்ச வாக்கில் ஃபஸ்ட்டு இப்படி கொண்டு வந்து இந்த பாட்டம் தான் முதல்ல ஃபிக்ஸ் ஆகணும். அப்படியே லைட்டு தள்ளும் போது கொஞ்சம் சேக் பண்ணியாவது நம்ம கரெக்டாக உட்கார வச்சிடலாம். அவ்வளோதான், பொசிஷன் வந்துருச்சு. ஈவன் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தள்ள வேண்டியதான், இந்த சென்ட்ரல் லாக் ஆயிரும். அவ்வளோதான், பிடிச்சிக்கிச்சு. இவ்வளோதாங்க. இதில் எதுவும் ஃபாஸ்ட்னர் ஒர்க் இல்லை. கீ செட்டப் எப்படின்னா இந்த கிராஸ் கட்டுக்கு இதை இப்படி கொஞ்சம் உள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் வச்சு திருப்புற மாதிரி மாட்டிட வேண்டியதான். ரைட் சைட் டைட்டு, ரொம்ப ஈஸி தாங்க மாட்டுறதெல்லாம். அடுத்து இந்த கவர் மாட்டிடலாம். இந்த லிவர் இப்படி வாங்கி உள்ள தள்ளுற மாதிரி இருக்கும். உள்ள தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்குவோம். அந்த ப்ரெஸ்ஸிங்கில் ஃபர்ஸ்ட் பிடிச்சிக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்னர் போட்டுடலாம். ரெண்டு இதுலையுமே ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாம அந்த ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். பாருங்க, கிளிப் டு கிளிப் தான், ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். என்றைக்குமே இந்த மாதிரி கிளிப் டைப் இருக்குது, ஃபாஸ்ட்னர் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்னர் ஒரு பக்கெட் இருக்கட்டும், கிளிப் டு கிளிப்பு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி அது சீட்டிங் ஆனால் தான் நம்ம அந்த ஃபாஸ்ட்னர் கரெக்ட் பண்ணிக்க முடியும். கீழேருந்து மாட்டணுங்க. மாட்டும் போது கீழேருந்து லாக் பண்ணுறோம், ஸ்க்ரூ பண்ணி வேண்டியதான். அப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க சுசுகி ஸ்விஃப்ட் வீடியோ 2012 அந்த மாடலுக்குரிய ஹெட்லைட் சுவிட்ச் எப்படி மாற்றணும் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பெரிய எமர்ஜென்சி ஒரு சில ஒர்க்கு, இப்போ ஒரு சில இடங்கள்லாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது எலக்ட்ரிக்கல் செக்ஷன் அவங்க வரல, இல்லை இந்த மாதிரி வேறு கடை போங்க அப்படி டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதில் நம்ம கடையெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா நாமளே ஸ்பேர் வாங்கிட்டு ஈஸியாக மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ண டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் எதாவது சொல்லணும் இல்லை சொல்ல மாட்டாலும் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பின் பண்ணுறோம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாகனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனோட.